உலகமே பரபரப்பாக எதிர்பார்த்த ட்ரம்ப் புட்டின் மீட்டிங்கில் என்ன ஆச்சு? புட்டின் வார நிறுத்தத்துக்கு ஒத்துக்கினாரா? ட்ரம்ப் இந்தியா மேலே போட்ட டேரிஃபை வாபஸ் வாங்குவாரா? இது மாதிரி பல கேள்விகளான விடையை நம்ம பார்க்கலாம். வாங்க, இது உலக அரசியல் வித் உங்கள் எஸ்கே. ஆகஸ்ட் 1 ட்ரம்ப் இந்தியா மேலே 25% டேரிஃப் போடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இன்னும் ஒரு 25% டேரிஃபை போடுறாரு. அதுக்கு ட்ரம்ப் சொன்ன ஒரு முக்கியமான காரணம் ஆயில். இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கினால தான் புட்டின் வார தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறாருன்னு ட்ரம்ப் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், அப்போ இந்தியா தான் ரஷ்யா கிட்டேருந்து நிறைய ஆயில் வாங்குறாங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. இந்தியாவை விட சைனா தான் நம்பர் 1 ஆயில் இம்போர்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியா, மூணாவது பார்த்தீங்கன்னா டர்க்கி. அப்போ ஏன் ட்ரம்ப் இந்தியாவை டார்கெட் பண்ணுறாரு? இதுக்கு நம்ம ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போவோம். ஒரு 2 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் உலகத்தில் இருக்க எல்லா நாடு மேலேயும் டேரிஃப் போட்டார். அதில் சைனாவும் ஒரு நாடு. எல்லா நாடுகள் மேலேயும் டேரிஃப் போட்டேனே பல நாடுகள் அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. ஆனால் சைனா மட்டும் இதுக்கு அசரலை. ட்ரம்ப் 25% டேரிஃப் போட்டால் சைனா நானும் 25% டேரிஃப் போடுவேன்னு சொன்னாங்க. 50%னா இவங்களும் 50%. இப்படி ஏட்டிக்கு போட்டின்னு 50, 100ன்னு டேரிஃப் பாட்டு போயிட்டே தான் இருந்தது. ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷனே வரல. இப்போ சைனா எடுத்த ஒரு பிரம்மாஸ்திரம் தான் பார்த்தீங்கன்னா ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். நீங்கள் எல்லாம் கேட்கலாம், அது என்னங்க ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்? இப்போ ஒரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டோ இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிளோ இல்லை ஒரு மிலிட்ரி ஃப்ளைட்டோ செய்யணும்னா ரேர் எர்த் எலமெண்ட் ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள். அந்த பொருள் இல்லைன்னா அந்த எக்யூப்மெண்ட்டை செய்ய முடியாது. அந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸை சைனா நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் அமெரிக்கா ஒரு மிக முக்கியமான நாடு. இப்போ இந்த ஒரு முக்கியமான எலமெண்ட்டில் சைனா செக் வச்சனால ட்ரம்ப் ஒரு பேக் ஸ்டெப் எடுத்து சைனாவை டைரெக்டாக கன்ஃபரண்ட் பண்ண முடியல. அரசியல் சதுரங்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதில் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோன்னா அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப்போனண்ட்டோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்காம நம்ம அந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சிங்கன்னா அது நமக்கு தான் ஒரு பெரிய பாதிப்பாகும். அதே மாதிரி ஒரு ஸ்டெப்பை தான் ட்ரம்ப் சைனா கிட்டே எடுத்து வச்சார். அதனால ஒரு ஸ்டெப் பின்வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார். இப்போ நம்ம மறுபடியும் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போவோம். 2019 ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆன டைம் அமெரிக்கா ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸ் போட்டாங்க. இந்த சாங்ஷன்ஸ்னால யூரோப், யூகே போன்ற நாடுகள்லாம் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்க முடியாத ஒரு நிலைமை. ஆனால் இந்த சாங்ஷன்ஸ்னால இந்தியாவுக்கு அப்போ எந்த பாதிப்பும் இல்லை. இதனால் இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஆயில் வாங்க ஆரம்பித்தாங்க. அதனால் நம்ம நாட்டில் விலைவாசி கட்டுக்குள்ளே இருந்தது. அதே மாதிரி நம்மளோட ரிஃபைனர்ஸ், அதாவது ரிலையன்ஸ், நயாரா ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி யூரோப் போன்ற நாடுகளுக்கு இன்டைரக்டாக ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் அந்த கம்பெனிகளுக்கு நல்ல லாபமும் கிடச்சிது. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி அரசியல் சதுரங்கத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும். முதல் தடவை ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணார். இந்த தடவை நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்பில் நம்ம ஈஸியாக தட்டி தூக்கணுன்ற ஒரு முடிவோடு இறங்கினது தான் இந்தியா மேலே அமெரிக்கா போட்ட டேரிஃப். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், இந்தியா ஏன் ட்ரம்ப் போட்ட டேரிஃப்க்கு உடனடியாக எந்த பதிலடியும் தரல அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் செஸ் கேமில் நம்ம அப்போனன்ட் நம்மளை அட்டாக் பண்ணுற வராங்கன்னா நம்ம உடனே நம்ம அப்போனண்ட்டை அட்டாக் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம முதல்ல நம்ம அப்போனண்ட் எப்படி நம்மளை அட்டாக் பண்ணுறான், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், எப்படி அனலைஸ் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கேற்ற ஒரு பதிலடியை தரலாம். இப்போ இந்தியாவும் அதே ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு புலி அதோட டார்கெட்டை அட்டாக் பண்ணோன்னா உடனே போய் அட்டாக் பண்ணாது. அது வெயிட் பண்ணி கரெக்டான டைமை பிளான் பண்ணி கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு அடிக்கும். இந்தியாவும் இப்போ அதே ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா ஆயில் வாங்கலைன்னா நம்மளோட ஆயில் ப்ரைஸ் பல மடங்கு உயரும். இதனால் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா விலைவாசி ரொம்ப அதிகரிக்கும். இதனால் நமக்கு பல பாதிப்புகள் ஏற்படும். அதுவும் இல்லாத ரஷ்யா நம்மளோட ரொம்ப நெருங்கிய நட்புறவு கொண்ட ஒரு நாடு. பல வருஷமாக நம்மளும் ரஷ்யாவும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். இப்போ ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் நம்ம வாங்கினோன்னா அது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். இப்போ ட்ரம்ப் புட்டின் அலாஸ்கா மீட்டிங்க்கு வருவோம். அப்படி அந்த மீட்டிங்கில் என்ன தான் நடந்தது, ட்ரம்ப் என்ன சொன்னார், புட்டின் என்ன சொன்னார்னு பார்ப்போம். இந்த மீட்டிங் ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங். எந்த பத்திரிகையாளர்களுக்கோ இல்லை வேறு யாருக்கோ ஆக்சஸ் கிடையாது. இந்த மீட்டிங்கை முடிச்சேனே ட்ரம்ப் வெளியில் சொன்ன ஒரு விஷயம், ஒரு நல்ல ப்ராக்ரஸ் ஏற்பட்டிருக்கு. இதுதான் ட்ரம்ப் சொன்ன ஒரே ஒரு விஷயம். இதை தவிர ட்ரம்ப் வேறு எதையும் பெருசாக சொல்ல. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ரஷ்யா உக்ரைன் வார் நிறுத்துறதுக்கு எந்த பெரிய பேச்சுவார்த்தையும் நடக்கலை. ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு சின்ன ப்ராக்ரஸ் மட்டும் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியுது. ட்ரம்ப் புட்டினை
அமெரிக்காவுக்கு வந்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறாரு. புட்டின் நீங்கள் கண்டிப்பாக மாஸ்கோ வரணும்னு ட்ரம்ப் கிட்ட சொல்கிறாரு. இதோட இந்த மீட்டிங் முடியுது. இப்போ இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆல்ரெடி ட்ரம்ப் இந்தியா மேலே 50% டேரிஃப் போட்டிருக்காரு. இப்போ இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுன்னு இன்னும் ஒரு செகண்டரி டேரிஃபை ட்ரம்ப் இந்தியா மேலே போடுவார். இது இந்திய பொருளாதாரத்துக்கே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ இந்த மீட்டிங்கில் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ப்ராக்ரஸ் நடக்கிறதுனால இப்போதைக்கு இந்தியா மேலே ட்ரம்ப் செகண்டரி டேரிஃபை போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே என்னெல்லாம் பரபரப்பாக நடக்க போகுது, இந்தியா மேலே போட்ட டேரிஃபை ட்ரம்ப் சீக்கிரம் வாபஸ் வாங்குவாரா, அடுத்தது என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து அப்டேட்ஸை பார்த்துட்டே இருங்க.